போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாத்து முட்டையை வந்து இன்குபேட்டரில் வச்சுருந்தோம். அதுதான் இப்போ வந்து பொரிச்சிருக்கு பாருங்கள். இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வாத்து வந்து எப்படி குஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்கள், நல்லபடியாக இப்போ எல்லாமே பொரிச்சு வந்திருக்கு. ஒன்று ஒன்றா பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், மேக்ஸிமம் எல்லாமே பொரிச்சிட்டு எல்லாமே நல்லாவே இருக்குது. இடம் தான் பத்தலை, அதனால் இதுக்கு வந்து அடுத்து வந்து ப்ரூடிங் தான் போடணும். இப்போ தான் ஒன்று ஒன்றா கடைசி இருக்குதும் ஒன்று ஒன்றா பொரிச்சு வந்துட்டுருக்கு. வான்கோழியும் வாத்து முட்டையும் ரெண்டும் வச்சோம், எல்லாமே நல்லபடியாக பொரிச்சிருக்கு. இப்போ அடுத்து வந்து ப்ரூடிங் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் வாங்க. பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து ஏற்கனவே நம்மகிட்ட பழைய பாக்ஸு ப்ரூடிங்கு வந்து வச்சுருந்தோம். இது வந்து 3வது செட்டு. ஏற்கனவே 2 டைம் நாட்டுக்கோழியும் வான்கோழியும் ப்ரூடிங் இன்குபேட்டரில் வச்சு பொரித்து ப்ரூடிங் போட்டிருந்தோம். அந்த பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சிக்கு வந்து நல்லாவே இருக்குது, நல்லா ஆக்டிவாகவே இருக்குது. எதுவுமே கொஞ்சம் டல்லாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு வச்சோடனே கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு தண்ணி வச்சோம், நல்லாவே குடிக்கி தீவனமும் நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே குஞ்சு வந்து நல்லபடியாக பொரித்து வந்திருக்கு. இது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து முட்டை வச்ச நிறைய முட்டை போன 2 டைமோட இந்த டைம் வந்து நல்லாவே ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. அதனால் இதில் பார்த்திங்கன்னா வாத்தை வந்து தனியாக எடுத்து வெளியே போட்டாச்சு கூண்டில். ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளே மிதித்து வான்கோழி மேலே ஃபுல்லாக தண்ணியாகவே ஆக்கிட்டு இருந்துச்சு. அதனால் தனியாக அதை எடுத்து 4 நாள் தான் ஆச்சு, அதுவும் வெயில் டைம் தான். அதனால் அப்புறம் சரி அப்படின்ட்டு வெளியவே எடுத்து கூண்டில் போட்டாச்சு, தனியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இது வந்து சும்மா அந்த முட்டை கடையில் வாங்கின வாத்து முட்டை, நம்ம தனியாக இது குஞ்சு பொரிக்கணுன்ட்டு எங்கேயும் போய் ஸ்பெஷலாக எதுவுமே வாங்கலை. இந்த முட்டை கடைங்க இருந்துச்சு மார்க்கெட்டில், அதில் ஒரு 20 முட்டை வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து 4 வந்து கருக்கூடலை, மிச்சம் 16 முட்டையில் 14 குஞ்சு பொரிச்சிருக்கு. மேலும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.